ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃபுட்னாலே பசங்க சாப்பிடாம தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் இந்த பாலக் பன்னீர் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பாலக் நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பன்னீர் ஒரு 200 கிராமு கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் எடுத்துருக்கேங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 1 பழம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1. ஓகேங்களா? பெரிய சைஸோ மீடியம் சைஸோ உங்கள் சாய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு தேவைக்கேற்ப. இப்போ வெறும் சீரகமும் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன் 1/2 டீஸ்பூன். பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க கஸ்தூரி மேத்தி, அந்த வெந்தயக்கீரையோட இலை நல்லா ட்ரை பண்ணது. அப்புறமா இஞ்சி விழுது மறுபடியும். அதுக்கு பிறகு பச்சை மிளகா. அப்புறமா பூண்டு ஒரு 5-6 பல்லு உங்கள் தேவைக்கேற்ப. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கேன், நீங்கள் 5 கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அப்புறமா இஞ்சி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளான்ச் பண்ண இந்த பாலக்கீரையை வடிகட்டிட்டு நம்ம அந்த மிக்சியில் ஆட் பண்ணி ஒரு க்ரீன் பேஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளான்ச் பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கை இப்படி போட்டு இப்படி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்கிற சமயத்தில் இதை லிட்டு போட்டு மூடி 1 மினிட் வேக வச்சா போதுமானது. ஓகேவா? இப்போது நல்லா கொதிக்குது. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வேக வச்சா போதுமானது. இது நல்லா வெந்துடும். சரிங்களா? நல்லா வெந்த பிறகு இதை பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. நீங்க பாருங்க, அந்த இலையை நல்லா சுருங்கி நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல இதை வெளியே எடுத்து ஒரு நல்ல சில் தண்ணியில அதை போட்டுருங்க. நார்மல் வாட்டர்ல போட்டா கூட ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம அந்த ஸ்டெப் பண்றோம்னா கலர் மாறாம இருக்கும், கிரீன் கலர்லயே இருக்கும். அதனால ஸோ இப்போ இந்த மாதிரி பன்னீர் கியூப் பண்ணிட்டு நல்லா நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது ரோஸ்ட் பண்ணணுன்றது ரொம்ப கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு அந்த நல்ல ஒரு கிரன்ச்சியான ஒரு பன்னீர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே கூட அந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். அது இஷ்யூவே கிடையாது இதில். சரிங்களா? இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா, இப்படி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு, ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க. ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ஆயில் கம்மியாகவே விடுங்க. இங்கே பாருங்கள், பிரிஞ்சி இலை, பட்டை, கொஞ்சம் லவங்கம், அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு ஏலக்காய். எனக்கு ஆக்சுவலாக ஏலக்காய் போடுறது பிடிக்காது, ஆனால் இந்த ரெசிபி கால்ஸ் ஃபார் இட். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா 2 ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அது என்னமோ சாப்பிடும்போது அது மட்டும் நடுவில் நறுக்குன்னு மாட்டோம். ஸோ எனக்கு அது பிடிக்காது. நீங்கள் பவுடர் கூட ஆஃப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா வெளியெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக, உள்ளே நல்லா முஷியாக நல்லா இருக்க மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு ஏற்ற சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த ரெசிபியில் பட்டர் சேர்க்குறோம். ஸோ பட்டரில் நீங்கள் சால்டட் பட்டராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உப்பை இந்த ரெசிபியில் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சரியா? இல்லை அன்சால்டட் பட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டான உப்பை நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் லைட்டாக வறுத்து கொடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பட்டர் நம்ம ஏன் இந்த ஸ்டேஜில் போடுறோம் அப்படின்னா, அந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் அந்த பட்டரில் நல்லா வெந்து ஒரு மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க ஆக்சுவலாக. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் பட்டரை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த தக்காளி முஷியாக வரட்டும். முஷியாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஓகேவா? ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறமா பிளான்ச் பண்ண கீரை, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அதுதான் நல்லது. அரைச்சிட்ட விழுதை இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா? எல்லா விழுதையும் முடிஞ்ச அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் எதையும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி சிலிகான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு ஈஸியாக மிக்சிலேருந்து எடுத்துடலாம். கையை விட்டு வழிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், சிலிகான் ஸ்பேச்சுலா நல்லா இருக்குது.
ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து கிளறி கொடுத்துட்டு ஒரு அந்த ஆயில் அந்த பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த சைட்லேருந்து வெந்து வெளியே வரும். அந்த ஸ்டேஜ் வரணும். ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அந்த ஜீரா பவுடர், கரம் மசாலா, இந்த கஸ்தூரி மேத்தி வந்து 2 கையில் நல்லா நசுக்கி போட்டுருங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்க. இட் கிவ்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி டெலிஷியஸ் டேஸ்ட் இதில், அதனால சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், உப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த உப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அன்சால்டட்னு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த உப்பு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதை பாருங்கள், அந்த பட்டர் எண்ணெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த டைம் டு ஆட் பன்னீர். ஓகேவா? நல்ல பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே, அந்த ஒயிட் வித் க்ரீனு. ஜென்ரலாக வந்து என் பையன் க்ரீனிஷாக இருக்க திங்ஸ் எதையுமே சாப்பிட மாட்டான். ஆனால் இந்த பாலக் பன்னீர் வந்து கண்டிப்பாக என் குழந்தை சாப்பிடும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பச்சை வாசனை அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அந்த கீரையோட நம்ம இப்போ ஜென்ரலாக பாலக் வந்து தனியாக ஒரு பொரியல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த ரெசிபியில் வந்து கண்டிப்பாக அந்த பச்சை வாசனை இருக்கவே இருக்காது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய க்ரீன் சில்லி போட்டுருவாங்க, அப்படியே காரமாக இருக்கும், தொண்டெல்லாம் எரியும். ஆனால் இந்த நம்ம வீட்டில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகி சூப்பராக இருக்குது அந்த க்ரீமெல்லாம் சேர்த்து. இப்போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீமு, இந்த பட்டர், இந்த கஸ்தூரி மேத்தி, இதை 3யுமே மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். அதுதான் வந்து டிஷ்ஷோட ஃப்ளேவர் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.